நமது ஜெபம் டிவியில் எஃபாதா புரோகிராம். தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் அந்த நீரூற்றை கண்டாள். God opened the eyes of Hagar, and that is when she saw the well of water. தேவன் அவளுக்காக அந்த நொடியில ஒரு நீரூற்றை உண்டு பண்ணவில்லை. God did not create a well of water at that moment. ஆனால் அது ஏற்கனவே அந்த இடத்தில் இருந்தது, இவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. Already it was there, but her eyes were closed. Every Friday, எஃபாதா program at 9:30 p.m. Only on ஜெபம் டிவி. சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். We greet you all in the name of Jesus, who can turn all your impossibilities into possibilities. எல்லாம் கர்த்தருக்குள் நீங்க நலமாய் இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். I believe that all of you are doing well in the Lord. நம்மளை சுற்றி அநேக எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. There are a lot of things happening against our current situation. நம்முடைய வேலைக்கு எதிராக, வியாபாரத்திற்கு எதிராக, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. There are things happening against our job, against our business, and against our family. அநேக இடங்களிலே கைவிடப்பட்டது போல் தோணுகிற சில இடங்களிலே நாம் செல்வது உண்டு. There are some situations in our life where we feel that we are left out. வழி நடத்துவேன் என்று சொன்ன தேவன் உங்களை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். The God who said that He will lead you has been continuing to lead you. பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். The Lord who said will protect you is continuing to protect you. மேற்கொள்ள வைப்பேன் என்று சொன்ன தேவன் இன்னும் உங்களை மேற்கொள்ள வைத்துக் கொண்டே இருக்கிறார். God who said that you will overcome is continuing to help you overcome. சில நாட்களுக்கு இவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. For some time this has been permitted. ஆனால் இவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அசாதாரணமான தேவனுடைய வல்லமையை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். But God has kept a supernatural power that has helped us to overcome these things. நம்மளால் அநேக முறை புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் இருக்கிறது. There are some things that we just cannot understand. ஒரு சூழ்நிலைக்குள்ளே தேவன் நம்மளை அனுமதிப்பதற்கு முன்பாக அதற்குண்டான தேவை, அதற்குண்டான ஆசீர்வாதம், அதற்குண்டான விடுதலையை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். Before we get into some problem, there is already a provision, already a blessing that God has prepared for us. ஒரு பிரச்சனைக்குள்ள செல்வதற்கு முன்பாகவே தேவன் அதற்குண்டான போக்கையும் வழியையும் ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிறார். Even before we can get into a problem, God has already prepared a way out of it. நன்றாக கவனிக்கணும். You must listen attentively. இன்றைக்கு நீங்க போகிற சூழ்நிலைக்கு தேவன் ஒரு போக்கையும், ஒரு எஸ்கேப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குண்டான வழியையும் தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிறார். God has already prepared a way out, a way to escape from all your current situation. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? So what do we have to do for that? நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Our eyes have to be opened. அநேக முறை தேவன் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற அந்த தேவை சந்திப்பை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் நாம் காணப்படுகிறோம். Most of the time we are pushed into that situation where we cannot see what the Lord has kept for us. கர்த்தருடைய வார்த்தை ஏற்கனவே அங்க இருக்கு. Already the word of the Lord is in its place. ஒரு சூழ்நிலை வழியாக செல்வதற்கு முன்பாகவே அதற்குண்டான அற்புதங்களை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிறார். Even before you can go through certain situations in your life, God has already prepared a miracle for that. ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். Even before God created Adam, God had already created everything that is essential for him. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கொரோனா என்கிற ஒரு தாக்கத்தினாலே, அதை எதிர்பாராது இருந்ததினாலே தேசங்களும் அதிபதிகளும் எவ்வளோ அதிகமாய் அலக்கழிக்கப்படுகிறார்கள் என்பதை நம் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். Today we can see that because of corona, all these nations, all the great leaders have been impacted. ஏனென்றால் அவர்கள் ஆயத்தமாக இல்லை. Because they are not prepared for it. இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரும் என்று ஒரு கனவுல கூட எண்ணினதே இல்லை. They did not even dream that they would see a day like this. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன்
ஒரு காரியத்திலே நம்மளை அனுமதிப்பதற்கு முன்பாகவே, இல்லை என்றால் ஒரு காரியத்தை அனுப்புவதற்கு முன்பாகவே தேவன் அதற்குண்டான விடுதலையை ஏற்படுத்தியிருக்கிறார். But the God who created you and me, even before we could go through such problems or such situations in our life, He has already prepared a way out and a provision for that. யாருக்கு அப்படி நடந்தது? To whom did such things happen? இப்பேற்பட்ட அற்புதத்தை தேவன் ஒரு நபருக்கு வேதத்திலே செய்தார். God performed these miracles for a particular person in the Bible. வாசிப்போம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 15, 16, 19. Let's read Genesis chapter 21 verse 15, 16 and 19. துருத்தில் இருந்து தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். And the water in the skin was used up, and she placed the boy under one of the shrubs. Then she went and sat down across from him at a distance of about a bow shot. For she said to herself, "Let me not see the death of the boy." So she sat opposite him and lifted her voice and wept. And God opened her eyes, and she saw a well of water. And she went and filled the skin with water and gave the lad a drink. ஆபிரகாமும் சாராளும் வாக்குத்தத்தத்தை பெற்று 20 ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். Abraham and Sarah, they got the promise from the Lord for 20 years and they have been waiting. 20 வருடம் காத்திருந்து இப்போ கொஞ்சம் சோர்ந்து போயாச்சு. After waiting for 20 years, they were already very down and depressed. அவங்களுக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய வேதனை அவருடைய இருதயத்தில் இருந்தாலும், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்கிற ஒரு வேதனை இன்னும் அதிகமாக மாறிவிட்டது. Though they already had a pain that they did not have a children, the pain was even greater when they realized that this promise is not yet been fulfilled. அப்பொழுது சுயத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். They started thinking in a selfish way. தன்னுடைய மூளையை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். They started thinking with the human mind. எப்படி இதை நம் கையாளலாம்? How can we handle this? எப்படி இதை நிறைவேற்ற முடியும்? How can we fulfill this? 20 வருடம் காத்திருந்தாச்சு. Already we have been waiting for 20 years. குழந்தை பிறப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. And there is no chance that we can have a child. இன்னும் வயது அதிகமாக மாறிவிட்டது. And we are growing older in age. எதிர்பார்த்த நாட்களிலே இவைகள் நிறைவேறாத பட்சத்திலே அவர்கள் மனம் உடைந்து போனார்கள். When they expected these things and when it did not get fulfilled, they were very depressed. அதனாலே சுயமாய் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். So they started thinking in a selfish way. சரியான திட்டத்தை சாராள் கொண்டு வந்தாள். And Sarah brought a right decision. இந்த அடிமை பெண்ணாய் இருக்கிற ஆகாரை நாம் எடுத்துக்கொள்வோம். அதன் வழியாக நமக்கு ஒரு சந்ததி உருவாகும். We will take this maid servant to us, and through that we will have a generation. இனி நம் மூலமாய் சந்ததி பார்ப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. There is no chance for a generation to be formed because of me. வயது ஏற்கனவே அதிகமாக மாறிவிட்டது. I am already advancing in my age. என்று சொல்லி சுயமாய் சிந்திக்க ஆரம்பித்தார். And she started thinking by herself. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வருவதற்கு உண்டான மிக முக்கியமான காரணம் இதுதான். Even today in our life, the main problem why we face such situation is because of this. சுயமாய் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். We start thinking in a selfish way. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். We receive a promise from God. வாக்குத்தத்தத்தை பெற்ற பின்பு அதில் காத்திருக்கிற அனுபவம் நமக்குள் இல்லாததினாலே நாம் சுயமாய் அதை நிறைவேற்ற நாம் தீர்மானிக்கிறோம், அதற்கு முயற்சியும் செய்கிறோம். Because we are not willing to wait on the promises that God has given us, we start taking certain decisions and start implementing certain steps in our own way. கர்த்தருடைய திட்டத்திலே நாம் இல்லாதது போது எப்பொழுதும் அது ஒரு எதிர்மறையாகவும் பாதகமாகவும் தான் நம்முடைய லைஃப்ல எப்பவுமே அது முடியும். Whenever we are not in the plan of God, always the things will work against us. இவங்க எல்லாம் திட்டத்தை தீட்டிட்டாங்க. They already made up their plan. அந்த திட்டத்தின் விளைவாக அவளுக்கு ஒரு குமாரனும் உருவானது. And through that plan they even had a son.
இஸ்மாயேல் என்கிற ஒரு சந்ததியும் உண்டானது. There was a generation that called Ishmael. பின்பு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலகட்டம் வந்தவுடனே ஈசாக்கும் இந்த இடத்தில் உருவானான். And when the appointed time, when the promise of the Lord had to be fulfilled has arrived, they had a son called Isaac. இப்பொழுது சாராளுடைய இருதயத்துல ஈசாக்கையும் இஸ்மாவேலையும் ஒரே இடத்துல பார்க்க முடியல. And now Sarah was in that particular situation where she could not see Ishmael and Isaac with the same eye. தன் கணவனை கூப்பிட்டு சொல்லுகிறாள், தயவு செய்து இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய குமாரனாகிய இந்த மகனையும் தயவு செய்து வெளியே அனுப்பி விட்டுருங்க, இனி வீட்டில் இருப்பதற்கு அனுமதியே இல்லை. She called her husband Abraham and told him, please send this maidservant Hagar and her son out of this house, and I do not want them to stay in our house any longer. ஆகாருடைய வேதனை தாங்க முடியாமல் குழந்தையை கொண்டு போய் செடியின் கீழ் வைத்துவிட்டு ஒரு அம்பு பாய்கிற தூரத்திற்கு சென்று அவள் கதறி அழ ஆரம்பித்தாள். Hagar could not bear this pain. She took the child and placed him under one of the shrubs, and she went and sat at a distance of about a bow shot. வேதவசனம் சொல்கிறது அவள் சத்தமிட்டு அழுதாளாம். The word of the Lord says she cried out loud. ஆனால் வசனம் எழுதியிருக்கிறது தேவன் குழந்தையின் சத்தத்தை கேட்டார். And the word says God heard the cry of the lad. இன்னைக்கு अनेक பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள். Today many parents have been crying out for your children. உங்க பிள்ளைகள் செல்லுகிற வேதனையை உங்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். You are not able to bear the pain that your children are going through. அவங்க தூர தேசத்துல இருக்கலாம். They might be in a distant country. தூர இருக்கிற பட்டணத்தில் இருக்கலாம். They might be in a different town. தூர இருக்கிற மாநிலத்தில் இருக்கலாம். They might be in a different state. அதை தாங்க முடியாமல் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். And you might be crying because you are not able to bear that pain. என் பிள்ளை நல்லா இருந்தா போதும். My child should be well. என் பிள்ளை மரிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. I cannot see the death of my children. என் பிள்ளை இப்படி சாகிறதை என்னால பார்க்க முடியல. I cannot see my child dying in this way. என் பிள்ளை கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. I cannot see my child suffering like this. என்கிற வேதனையோடு இருக்கும் தேவனுடைய பிள்ளையே, Dear children of God who is crying out like this, உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிற தேவன். my God is the one who hears the cry of your children. எத்தனை பேர் உங்க பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are crying for your children? உன் பிள்ளைக்காய் உன் பிள்ளை இருக்கிற இடத்திலே இறங்குகிற தேவன். God is the one who comes down in the place of your children. தேவ தூதனை இஸ்மவேலுக்காக அனுப்பினார். God sent his angel for Ishmael. தேவ தூதனை ஆகாருக்காக அனுப்பினார். God sent his angel for Hagar. இன்னைக்கு உங்க பிள்ளை எங்க இருந்தாலும் சரி, தேவ தூதனை உங்களுக்காக உங்க பிள்ளைக்காக தேவன் அனுப்புகிறார். No matter where your children are today, God is sending his angels for you and your children. உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கும் தேவன். God is the one who hears your cry. இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசுவின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. Today the blood of Jesus has been speaking out for you and me. உங்க பிள்ளைகளுடைய விடுதலைக்காக அது பேசிக் கொண்டிருக்கிறது. It is speaking out for the deliverance of your children. உங்க பிள்ளைகளுடைய பாவத்திலிருந்து விடுதலைக்காக இயேசுவின் ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. The blood of Jesus is speaking out for the deliverance of your children from their sins. உங்க பிள்ளைங்க சில சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. The blood of Jesus has been crying out so that your children might be delivered from the clutches of curse. வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். Let's read a verse from the Bible. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். Genesis chapter 4 verse 10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. And he said, what have you done? The voice of your brother's blood cries out to me from the ground. தேவன் காயினை பார்த்து கேட்கிற கேள்வியை இந்த இடத்துல பார்க்கிறீர்கள். Here we can see the question that God is asking Cain. காயினை பார்த்து கேட்கிறார், காயினே, ஆபேலுடைய சத்தம், உன் சகோதரனாகிய ஆபேலுடைய சத்தம், அவனுடைய ரத்தம் இன்றைக்கும் என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது. God is telling Cain, Cain, your brother's blood is crying out to me from the ground. காயின் ஆபேலின் மீது இருக்கிற கோபத்தினால் ஆபேலை கொன்று விட்டான். Cain killed Abel because he was angry on him. அந்த ரத்தம் பேசுகிறது.
And this blood is crying out. அந்த சத்தத்தை தேவன் கேட்டு பதில் கொடுக்கிறார். And God is listening to that cry and is answering. நன்றாக கவனிக்கணும். You must observe carefully. ஒரு மனிதனுடைய இரத்தத்தின் சத்தத்திற்கே இவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், அந்த சத்தமே பரலோகம் கேட்கும் என்றால், உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதைவிட வல்லமையாய் நமக்காய் பரிந்து பேச வல்லதாய் இருக்கிறது. If the blood of an ordinary human being has so much of power that it can speak from the ground and God will hear it, then how much more powerful is the blood of Jesus that speaks of deliverance of you and me. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. Today the blood of Jesus has been speaking for you and me. உங்க பிள்ளைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. It has been speaking for your children. அவருடைய விடுதலைக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. It has been speaking for their deliverance. அவர்கள் எப்பேற்பட்ட பாவத்தின் கட்டில் இருந்தாலும் சரி, no matter in what kind of clutches of sin they are in, எப்பேற்பட்ட ஒரு உபத்திரவத்தின் கட்டிலே இருந்தாலும் சரி, no matter in what problematic situation they are in. சில பேர் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய பிள்ளை இன்னொருத்தன் கையில மாட்டி இருக்கான். Some of you has been telling that my child have been caught by somebody else. என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாய் சாவதை என்னால பார்க்கவே முடியல. I cannot see my son dying little by little. என் இருதயம் வேதனையினால் நிரம்பி இருக்கிறது. My heart is filled with pain. இதிலிருந்து என் பிள்ளை விடுதலை பெற மாட்டானோ? Will my son not be delivered from this? நீ கதறுவதை விட உன் பிள்ளைக்காய் இயேசுவின் இரத்தம் கதறிக் கொண்டிருக்கிறது. The blood of Jesus has been crying out for them more than you do. நீங்க எவ்வளவு கதறுகிறீர்களோ அதை விட அதிகமாய், ஒரு படி அதிகமாய், இல்ல பல மடங்கு அதிகமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கதறிக் கொண்டிருக்கிறது என்று இந்த நிகழ்ச்சியின் வழியாக தேவன் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். God is reminding you through this program that the blood of Jesus has been crying out much more than you cry out for your children. உனக்காய் கதறுகிற இயேசுவின் இரத்தம், the blood of Jesus that cries out for you. இந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். I saw a miraculous thing at this place. அதிலிருந்து ஒரு ரேமா வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறார். And God is about to give you a rhema word through that part. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே நீங்கள் உங்கள் ஆவியிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். As I read this verse, I encourage you to all receive it in your spirit. வாசிப்போம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 19வது வசனம். Let's read Genesis chapter 21 verse 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. Then God opened her eyes and she saw a well of water. தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் அந்த நீரூற்றை கண்டாள். God opened the eyes of Hagar and that is when she saw the well of water. இந்த வசனத்தை சரியா புரிந்து கொள்ளணும். You must understand this verse. தேவன் அவளுக்காக அந்த நொடியில ஒரு நீரூற்றை உண்டு பண்ணவில்லை. God did not create a well of water at that moment. ஆனால் அது ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தது, இவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. Already it was there but her eyes were closed. வசனத்துல எப்படியாக எழுதப்படல, ஆண்டவர் இவர்களுடைய சத்தத்தை கேட்டு அங்க ஒரு நீரூற்றை உண்டு பண்ணார் இல்ல, அந்த இடத்துல நீரூற்று ஏற்கனவே இருந்தது, ஆனா இவருடைய கண்கள் திறக்கப்படாமல் காணப்பட்டது. The word does not say that God created a well of water for her at that moment. There was already a well of water, but her eyes was opened that moment. தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். God opened the eyes of Hagar. தேவன் ஏற்கனவே அவளுக்காக செய்திருந்த அந்த ஏற்பாடுகளை பார்க்கும்படி தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். God opened the eyes of Hagar so that she could see the provision that God has already prepared for her. இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி தேவன் ஏற்கனவே செய்திருந்த ஏற்பாடுகளை காணும்படி இன்றைக்கு உங்கள் கண்களை தேவன் திறக்குகிறார். Today God is opening your eyes so that you will see the provision that God has prepared for you during these times of distress. கவலைப்படாதீங்க. Do not fear. உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் ஏற்கனவே ஏற்படுத்தியாச்சு. God has already prepared the provision that is essential for you. எந்த சூழ்நிலைக்குள்ள நீங்கள் செல்லுவதற்கு முன்பாகவே இதற்குண்டான விடுதலையை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிறார். No matter in what kind of situation you are going through, God has already prepared a provision for that. அந்த நீரூற்றை கண்ட உடனேயே தேவதூதன் வந்து சொன்னார், இந்த சந்ததியை நான் பெரிய ஜாதியாய்
மாற்றுவேன். As soon as she saw that well of water, the angel of the Lord came and told her that I will make this generation great. வறண்ட சூழ்நிலைக்குள் சென்று கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is going through a deserted situation, வனாந்திரத்தின் அனுபவத்துக்குள் சென்று கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளையே, dear child of God who is going through the situation of wilderness, இன்றைக்கு அதே வார்த்தை தேவன் உங்களிடத்திலே சொல்லுகிறார். today God is telling you the same word. உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். I will make you a great generation. உன் சந்ததியை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். I will make your generations great. இன்னும் சிறந்த நாட்கள் உங்களுக்கு பின்பாக அல்ல, அவைகள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. The best days of your life are not behind you, but they are ahead of you. இன்றைக்கு உங்க கண்கள் திறக்கப்படுகிறது. Today your eyes will be open. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்றைக்கு அது நிச்சயிக்கப்படுகிறது. The future of your children will be confirmed today. உங்க பிள்ளையோடைய அந்த வேலையின் வாசல் ஏற்கனவே அந்த இடத்துல உண்டு பண்ணப்பட்டாச்சு. The doors of your children's career is already been prepared in that place. நீங்க ஒரு சூழ்நிலைக்குள்ள செல்வதற்கு முன்பாகவே அதற்குண்டான அரசு அதிகாரிகளை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிறார். Before you are going through a particular situation, God has already prepared the appointed officers in that place. உங்க விடுதலைக்குண்டான அந்த நபரை தேவன் ஏற்கனவே அனுப்பிவிட்டார். God has already sent his people who are responsible for your deliverance. இன்னைக்கு தேவையெல்லாம் ஒண்ணுதான். All that you need is one thing. உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். Your eyes have to be open. ஜெபிப்போமா? Let's pray. கண்களை மூடி ஜெபிப்போம். Let's close our eyes and pray. உங்க முழங்கால் படியிடுங்க. Please kneel down. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let's close our eyes and pray. இருதயத்தின் ஆழத்தின் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. Ask the Lord within the depths of your heart. ஆண்டவரே, ஆகாருடைய கண்களை திறந்த தேவன் நீர், என் கண்களை திறப்பீராக. Lord, you are the one who opened the eyes of Hagar. Please open my eyes. அநேக முறை என் கண்கள் திறக்கப்படாததினாலே தேவன் செய்த அற்புதங்கள் எங்களால் பார்க்க முடியாத சூழ்நிலைக்குள்ளே காணப்படுகிறோம். Many times we have been going through certain situations in our life because we are not able to see the miracles that God has kept for us. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. Ask the Lord today. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். Loving Heavenly Father, we thank and praise your name. இன்றைக்கும் இந்த டிவி நிகழ்ச்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Today we are praying for all these children who are watching this program. நீர் ஏற்கனவே அவளுக்குண்டான விடுதலை நீர் ஏற்படுத்தி விட்டீர். You have already prepared the deliverance that is required for them. இந்த சூழ்நிலைக்குள்ள செல்வதற்கு முன்பாகவே இதற்குண்டான அற்புதத்தை நீர் ஏற்படுத்தி விட்டீர். Even before they could go through this situation, you have already prepared the miracle for them. இன்றைக்கு சொன்ன வசனத்தின்படி அவருடைய கண்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி. As we read in the words today, thank you Lord for you have opened their eyes. ஆகாரின் கண்களை திறந்த தேவன் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய கண்களை திறப்பீராக. God who opened the eyes of Hagar, I pray that you will open the eyes of these children. நீர் இவர்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற அந்த நீரூற்றை இவர்கள் கண்டடையட்டும். Let them see the well that you have prepared for them. இன்றைக்கே கண்டடையட்டும். Let them see it today. இந்த வாரத்திலே அந்த அற்புதம் நடக்கட்டும். Let this miracle happen in the same week, Lord. அற்புதத்தின் சத்தத்தை உடைய காதுகளின் வழியாக கேட்க கிருபை செய்யும். Let they hear the miraculous words through their own ears. தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for all the children who are in a distant country. வீசா பிரச்சனையோடு இருக்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for all those children who are going through the visa problem. அவளுக்காக நீர் அற்புதத்தை செய்வீராக. Do miracle for them, Lord. அவளுக்காக இறங்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for your coming down on them. பிள்ளைகளுக்காக நீரூற்றை கொடுப்பதற்காக நன்றி. Thank you, Lord, for you will be giving them wells of water. வருமானத்திற்குண்டான வழியை ஏற்படுத்தினதற்காக நன்றி. Thank you, Lord, for you have opened doors of income for their life. அற்புதத்தின் சாட்சியை கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். Help us to listen to glorious testimonies and glorify your name. தேவனுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக. Let your presence protect them, Lord. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டீர்கள், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear children of God, you have been listening to this message and I believe that this has been a blessing in your life. நீங்கள் பெற்ற அனுபவங்களையும் அற்புதங்களையும் எங்களிடத்திலே சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளுங்கள். Do share all your testimonies and experiences with us. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன், நண்பன், போதகர் ஜஸ்டின் சாமுவேல் ஜெமி. Until I meet you again next week, this is your brother, friend, Pastor Justin Samuel signing off along with Jemmy. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. நமது ஜெபம் டிவியில்
Ephatha program. தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் அந்த நீரூற்றை கண்டாள். God opened the eyes of Hagar, and that is when she saw the well of water. தேவன் அவளுக்காக அந்த நொடியில ஒரு நீரூற்றை உண்டு பண்ணவில்லை. God did not create a well of water at that moment. ஆனால் அது ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தது, இவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. Already it was there, but her eyes were closed. Every Friday, Ephatha program at 9:30 p.m. Only on Jabam TV.